சந்தைக்கு நேரமாச்சு வர்றேன். நானும் எவ்வளோ வர்றேன். வந்த அவசியம் நம்ம கிடப்பட்ட வாங்க. ஓ கண்டிப்பா வாங்க. ஒரே பழம் இருக்கு. ஐயா இது என்ன எல்லாமே எடுத்துக்கிறியா? மொத்தமா 2 ரூபாய் 20 பைசா. 2 ரூபாய் 20 பைசா இருக்கா? ஆமா. 1 ரூபா 1 ரூபாய் கொண்டாயா? சரியா? அதான் உழைச்ச காசியா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா நான் சொல்றேன். நீ பூராவே வாங்கிக்கிறங்கிறதுக்காகத்தான் குறைச்சு கொடுக்குற 2 ரூபாய்க்கு. கொடு. வியாபாரையா நடந்துகிட்டாரு வாங்கிட்டு வேண்டாம். காசு வேற கொடுத்து 2 ரூபாயா என்ன? அப்ப இதெல்லாம் சொல்லாத. எல்லாம் கரெக்டா இருக்கு. நீங்க சேர்த்து என்ன 10 பைசா எல்லாரையும் மொத்தமா கேட்கறீங்க. மொத்தமா 1 ரூபாய் கொடு. அது 1 ரூபாயா? தங்கச்சிக்கு ஆசையா இருக்குன்னு கேட்டேன். அப்படியா? அப்ப எல்லாம் 1 ரூபாய் 6 ரூபாய் கொடு. அதுக்கு மேல குறையுங்க. கட்டுங்க. தங்கச்சிக்கு ரொம்ப இது கோயம்புத்தூர் சேலை. கொண்டே காலம் பட்டு கலந்தது. புது ரகம். 5 நாள் தண்ணியில போட்டாலும் துளி சாயம் போகாது. ரொம்ப பிரமாதமான தரகம். என்ன வருங்க இதுதான். இது அடக்கம் 50 ரூபா ஆகுது. என்னங்க சொல்லுங்க. நான் ஜாஸ்தி கேட்க மாட்டேன். சரி ஒரு 5 ரூபா கம்மி பண்ணிட்டு கூட. இப்ப என்ன சாயம் போகுதுங்க? கண்டிப்பா போகாதுங்க. கேரண்டி. என்ன சேலை 45 ரூபா இருக்கே. அப்புறம் போயிட்டு வாங்க. ஐயோ போய் அப்புறம் வாங்க. ஐயோ யாரு இருந்தாரு? அந்த ஆளு. ஏன் இப்படி பயப்படுறீங்க? வந்து எங்க வந்து அவன் பாட்டு வந்தா சேர்த்துக்கிட்டு போவான். என்ன ஒரு அடி அடிச்சுட்டான். என்ன சமாச்சாரம்? அவன் வந்து கை நீட்டும் போது எங்க கையில பணமோ புடவையோ பொருளோ எது இருந்தாலும் கொடுத்துருவீங்க. இல்ல நாங்க வீடு போய் சேர முடியாது. இந்த சண்டாளனுக்கு இது மாமூலுங்க. மாமூலா?
பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சொல்லுங்கய்யா. மொழி முடிக்கிற சந்தைக்கு சேர்ந்த மாமூல் வாங்குற சோமனாங்க இன்னைக்கும் வந்து மாமூல் கேட்டான். மாமூலா? ஆமாங்க, அவனுக்கு இதே தொழில். எந்த ஊர்ல சந்தை வந்தாலும் அங்க வருவான். மாமூல் குடுக்கல, இருக்கிற சாமான்களை எல்லாம் அள்ளி வீசி நாசம் பண்ணிட்டு போயிடுவான். சந்தைக்குள்ளேயே ஒருத்தரும் நுழைய முடியல. இனிமே அந்த பையன் இந்த பக்கம் தலை வச்சு படுக்க முடியாதுங்க. தம்பி கொடுத்த உதவியில அவனுக்கு நல்ல புத்தி வந்திருக்கும். ஊரை விட்டே ஓடி போய் கண்டிப்பா சொல்றேன், பரத்துல எடுக்க முடியாது. இன்னும் 2 ஆள் வந்தாதான் அந்த துடுப்பு கையில போடுவேன். நான் அவசரமா அக்கறைக்கு போகணுமா? நீ அவசரமா போகணும்னா இன்னும் 2 ஆள் பணத்தை எடு. இதெல்லாமே அநியாயமா இருக்குது. எது அநியாயம்? 4 பேர் போற பரிசுல 2 பேர் உட்காந்துட்டு போனா போவேனே. சிவகாமி, சிவகாமி, ஐயோ இதெல்லாம் யாருக்குன்னு? கடலை மிட்டாயி. ஆமா, என்ன நான் ஒண்ணுமே பேசலன்னா சொன்னா கேட்க 2 பேர் என்ன மிரட்டிட்டே இருக்காங்க. அதான் பாத்துக்கிட்டு நீதான் அவங்கள பேசுன. ஐயா, என் தங்கச்சி ஒரு மாதிரி தப்பு யாரும் செய்யறாங்க, சீதி பாஞ்சோம். நீங்க இருக்கீங்க, நான் கொண்டு கொடுப்பேன். பத்தியா பத்தியா 4 பேர் ஏறினா தான் பர்ஸ்ல எடுக்கணும். நீ தானே சொன்ன. சொல்லிட்டு இப்ப சட்டத்தை நீயே மாத்திரியான்னு. தங்கச்சி, நான் சத்தம் போட்டா போட்டதுதான், அது மாறவே மாறாது. ஒன்னையும் சேர்த்து 4 பேர் ஆகுது இல்ல? ஆமா ஆமா. ஆமா, நீ எப்ப நீங்க வந்த? அதுவா, அம்மா உன்னை சாப்பிட கூட்டி வர சொல்லிச்சு. நான் இங்க வந்து பார்த்தேன், நீ சந்தைக்கு போயிருக்கிறத பெரிய சாமி சொல்லிச்சு. அந்த அண்ணா பர்சன்ல இங்க வந்து நம்ம பர்சன்ல எடுத்து எனக்கே போட்டியா? சரிவா. சும்மா இருங்கப்பா, 2 பேரும் சேர்ந்து தொந்தரவு பண்றீங்க. அது இருக்கட்டும், சாப்பாட்டு போறதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? அம்மா, அண்ணன் சந்தைக்கு போயிருந்ததுமா, நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்டேன் பாரு. சிலுக்கு புடவை, கண்ணாடி வளையல் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குமா. அம்மா இது நான் எப்ப படுத்து தூக்கிட்டே இருக்கேன், வாங்க. அறுவடை காலமாச்சா? சந்தைக்கு ஏராளமா கூட்டம் வந்தது. நல்ல வசூல்மா. தங்கச்சி கல்யாணத்துக்காக உண்டியல் எனக்கு நிறைய காசு போட்டுருக்கு. நான் மட்டும் என்னவா, நீ சந்தைக்கு போனதுக்கு அப்புறம் சும்மா 20 பேர் கரை சேர்த்திருக்கேன். எவ்வளவு காசு சம்பாதிச்சிருக்கேன். அந்த காசெல்லாம் கொண்டாடி கொடுக்க போறியா இல்லையா? என்னம்மா அது? இந்த சின்ன புள்ள இந்த கடலைக்காய் எல்லாம் வாங்குறது ஆசைப்பட்டு வச்சிருக்கோம். ஏமா நீ போமா. அம்மா, தள்ளிப்பட்டேன்னு வந்திருக்குமா? மாப்பிள்ளை வீட்டுல இருந்தா வந்திருக்கு. ஆமாமா, படி படி. அன்புள்ள பார்வதி அம்மாள் அவர்களுக்கு நாராயணசாமி வணக்கத்துடன் எழுதி கொண்டது. தங்கள் பெண் சிவகாமி எங்களுக்கு மிகவும் பிடித்து விட்டது. பையனுக்கும் மணந்து கொள்ள சம்மதம். முகூர்த்த நிச்சயிப்பதற்கு முன் நேரில் சில விஷயங்களை பேசி முடிவு செய்ய வேண்டும். எனவே இது கடிதம் கண்டவுடன் தாங்களோ தங்கள் மகனோ புறப்பட்டு ஜல்லிப்பட்டிக்கு வந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். மற்றது நேரத்து இப்படிக்கு நான் தான். தம்பி, ஏதோ நல்ல நேரம் எல்லாம் கைகூடி வருது. அன்னைக்கு பொண்ணை பார்த்துட்டு போன மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு நம்ம சிவகாமியை பிடிச்சு போச்சுன்னு பதிலும் வந்துருச்சு. ஏமா, பொண்ணு அவங்க பார்த்தாங்க, மாப்பிள்ளை நான் பார்க்க வேண்டாமா? அதுக்காக தாண்டா சொல்றேன், நீயே தள்ளிப்பட்டிக்கு போய் மாப்பிள்ளையும் பார்த்துட்டு நேர்ல என்னமா பேசணும்னு எழுதியிருக்காங்களே, அதையும் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். சரிம்மா. தங்கச்சி, என்ன இது கையில? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்ல. அண்ணனின் திருமணம் போக்கு. என் கல்யாணத்துக்கு நீ பணம் சேர்க்கிறியா? செலவுக்கு வாங்குற பணத்தெல்லாம் இப்படித்தான் சேர்த்து வைக்கிறியா? ஆமாமா. அண்ணன் எனக்காக கஷ்டப்படுது, அண்ணனுக்காக நான் சேர்த்து வச்சேன். இதுல என்ன தப்பு? தப்பு. இந்த போட்டி வாழ்க. அண்ணனும் தங்கச்சி எப்பவும் ஒத்துமையா இருக்கணும்னு முருகனை வேண்டிக்கிறேன். ஒத்துமையா? இது வாடா சீக்கிரம், தள்ளிப்பட்டிக்கு போகணும். சாப்பிட்டு போவ. சாப்பிட்டு முடியாது. இதுல தங்கையின் வளைகாப்புக்கு
இதுதான் நம்ம பையன். திருப்தி தானே? ரொம்ப திருப்திங்க. அப்படின்னா இப்பவே ஒரு நல்ல நாளா பார்த்து முகூர்த்தம் வச்சிட வேண்டியதானே? வச்சிடலாம் தம்பி. நாங்களும் பொண்ணு வீட்டுல இருந்து அதிகமா எதையும் எதிர்பார்க்கல. ஏதோ எங்க கௌரவத்துக்கு குறைவு இல்லாம ஒரு 30 பவுன்ல காசு மாலையும் 10 பவுன்ல அட்டிகையும் போட்டுட்டா. 30 பவுன்ல காசு மாலையா? ஆமா. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? மத்த கல்யாண செலவு பூராவையும் நாங்க ஏத்துக்கிட்டோம். இந்த 2 நகை கூட நீங்க போடலைன்னா ஊர் உலகம் உங்களை பத்தி என்ன பேசும்? யோசிச்சு பாருங்க. ஆமா. அப்போ ஐயா, எனக்கு ஒரு 6 மாசம். 6 மாசம் இல்ல, 1 வருஷம்னாலும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். உங்க தங்கச்சிக்கு தான் என் பையன். நீங்க சொன்னபடி சந்தோஷமா கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஐயா, ரொம்ப நன்றி. சந்தோஷம். அவ்வளவுதான், இடம் இல்ல, யாரும் ஏறாதீங்க. கூட ஏய்யா, நான் எவ்வளவு நேரமா நிக்கிறேன், என்ன விட்டுட்டு இப்ப வந்தவங்க எல்லாம் பரிசு ஏத்திக்கிட்டே. சரிதான்மா, அடுத்த பரிசுல வரேன். ஆள் நினைஞ்சு போச்சு. ஏறாத, அடுத்த பரிசல்ல வா. போ பரிசில் குறைச்சல் இருக்கிறதுனாலதானே இப்படி கொள்ள லாபம் அடிக்கிற. உங்களுக்கு போட்டியா இதே ஆத்துல இன்னும் 4-5 பரிசில்காரங்களை கொண்டாந்து உங்க கொட்டத்தை அடக்கல, என் பேரும் வள்ளி இல்ல. சம்மதிச்சிட்டியா? என்னப்பா நீ இந்த ஊர்ல விடிய விடிய பரிசல் ஓட்டினாலும் ஒரு நாளைக்கு 10 ரூபாய் கிடைக்கிறது கஷ்டம். நீ காசு மாலை போட்டு எப்படி கல்யாணத்தை பண்ணி கொடுக்கறது? அதுக்கெல்லாம் யோசனை பண்ணிருக்கேம்மா. என்ன? அம்மா, மாங்குடி பக்கத்துல காவிரி ஆத்துல பரிசலுக்கு ரொம்ப காக்கி, ஏகப்பட்ட ஜனம். நான் அங்க போய் பரிசல் ஓட்டி நிறைய பணம் சம்பாதிச்சு 6 மாசத்துக்குள்ள என் தங்கச்சிக்கு அழகான ஒரு காசு மாலை வாங்கி போட்டு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துவேன். மீறும் தங்கச்சி போடுங்க போ. வயசு வந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஊர் போறது நல்லா இருக்குமா? நாங்க இங்கேயே இருக்கோம், நீ மட்டும் போயிட்டு வாயேன். சரிம்மா. அண்ணே, என்ன விட்டுட்டு எங்க போறேன்? நானும் வருவேன். அதாவது நான் ஊருக்கு போயிட்டு முடியாது. ஐயோ, முடியாது. நானும் வருவேன். என் தங்கச்சி தானே? ஆமா. அண்ணன் நான் கேட்கணும்ல. உன் தங்கச்சி நீ தனியா விட்டுட்டு போயிருக்கியா? தனியா விட்டுதான் அம்மா கிட்ட பண்ணுறேன். அதெல்லாம் முடியாது. நீ நல்ல பிள்ளையா இருக்கணும், அம்மா சொன்னபடி கேட்கணும். இந்த பரிசல் கேச சுத்தக்கூடாது. சரி, நீ கவலைப்படாத. நீ போயிட்டு வர்ற வரைக்கும் வாயே திறக்க மாட்டேன் இருக்கேன். எப்படி? சரி, பெட்டிசமா வச்சியா? சாப்பாடு ஒரு நல்ல மாப்பிள்ளை கொண்டாடுறேன். மீச மொழி நிப்பான், அவங்கிட்ட கொடுப்பான், ஒண்ணு வாங்கிக்க. இப்படி போனா இடிச்சுவான். அம்மா அண்ணனும் தங்கச்சி பேச ஆரம்பிச்சா பொழுது போறதே தெரியாது. சும்மா இருடி. தம்பி, நீ வெளியூருக்கு போற, உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. இத பாரு, வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடு. சும்மா இருடி. இங்க பாருடா, நேரம் கிடைச்சா வந்துட்டு போ. தம்பி, அடிக்கடி கடுதாசி போடுறத மறந்துடாத. போடுறேன், நீ பதில் பாரு. ஐயோ, என்னால வெளியூருக்கு போற அவசர மாதிரி அழுது. ஏமா எப்படியோ பேசிட்டு இல்ல, பேசாம மறந்தே பேசி விட்டது. வாங்க வாங்க. காசு வேண்டாம். ஏன்? முதல்ல உங்களுக்கு மோடு கொடுத்துட்டு போன உடனே வியாபாரம் முடிஞ்சிடும். இன்னைக்கும் காசு வாங்க மாட்டியா? வேண்டாங்க. இந்த பாரு, என் பேரு மோர் இல்ல, வள்ளி. அப்படியா? ஒரு மோதுடா. 10 காசு எடு. அவசரப்பட்டு மோரா நீரா? கொண்டாடு. இந்த உன் காசு. மோர் குடிக்கிற மூஞ்ச பாரு. ஏயா, உனக்கு மோரை பத்தி என்ன தெரியும்? வெள்ளையா இருக்குன்னு தெரியும், பாலோட தெரியாது. ஏயா, கிண்டலா? யோ,
இந்த மாங்குடி வள்ளி கிட்ட எனக்கு பேசினவங்க எல்லாம் மடக்கு மடக்கு ஆத்து தண்ணிய குடிச்சிருக்காங்க, தெரிஞ்சுக்க. அதையாவது குடிச்சிருக்கலாம். பூஜா பேசாம இருக்க மாட்டேன். வள்ளி, ஒரு கோவள மோர் கூட போதுமா? இந்தாங்க. மோர் எப்படி தாத்தா இருக்கு? கோயில் திருத்த மாதிரி குழு குழுன்னு இருக்குது. அப்பாடா, நீ காசே கொடுக்க வேண்டாம் தாத்தா. சில பேர் போல இது மோரான்னு கேட்காம. ஏன் மோர் எப்படி இருந்தது? தீர்த்த மாதிரி. தீர்த்த மாதிரி. நீ பேசாம இருக்க மாட்டேன். எதுக்கு எடுத்தாலும் குறுக்க வந்துகிட்டு வேலை செய்ய வேண்டாமா? ஏன் சொல்லுங்க. மோசம் இல்லைங்க, நல்லா இருக்குங்க. பசிக்கலம்மா, ஒரு 2 கிளாஸ் விடுமா? பிடிங்க. சொல்லாதையா? உனக்கு தைரியம் இருந்தா நேருக்கு நேரம் நின்று சண்டை போட்டுக்கணும். அதை விட்டுட்டு மோர் பானை கூட தவணை போட்டு என் வியாபாரத்துக்கு எடுத்துட்டியே. எரியா காசு? ஆமா, மரியாதையா 4 ரூபாய் 2 பைசா எண்ணி வச்சுட்டு இந்த போர் பானையை நீயே எடுத்துட்டு கொடுக்காதா தம்பி? நல்லால அந்த பொண்ணு வாய் கொடுக்க பேசுறதுக்கு தவளையை போட்டு வியாபாரத்துக்கு எடுக்கலாமா? காசை கொடுத்துரு. ஐயா, நீங்க கண்ணால பாத்தீங்களா? கண்ணால பாக்கணுமா? அப்படி ஒரு யோகம் தான். ஏன் தெரியல. அதாவது மோரல தண்ணி ஊற்றும் போது அது ஆசை தாங்க தவறு வந்துருக்கலாம்ல. ஏயா, நான் தண்ணி கலக்கிறத நீ கண்ணால பாத்தியா? பாக்கணுமா? ஒரு யூகம் தான். ஆமா, தம்பிச்சரும் சரிதான். கண்ணால பார்க்காம எதையும் சொல்லப்படாது. தம்பி என்ன மன்னிச்சுக்க. வரேன். பொல்லா பெரிய மனுஷன், நீயா அந்த சேர்ந்துக்கிட்டியா? இப்ப இந்த மோரை என்ன பண்றது? என்ன பண்றது? தண்ணீரை கொட்ட வேண்டியதான். சொக்கி, சொக்கி, ஏய் சொக்கி, அதுல ஏறாதடி, இதுல ஏறு. அதுல போனேன்னா அந்த ஆள் மோர் பானையில தவணையை பிடிச்சு போட்டுருவான். ஏடி போய் சொல்ற? அவதான் தினமும் போராட. அப்படி எதுவும் நடக்கலையே. அது மட்டும் இல்ல, முதல்ல அவருக்கு ஒரு குவளை மோர் குடிச்சிட்டு போவேன். போன உடனே வியாபாரம் முடிச்சுட்டு இன்னைக்கு ஏன் கூட வந்து பாரு. கரைக்கு போறதுக்குள்ளே பானை காரியாகலன்னு என்ன கேடு. வள்ளி, நான் மட்டும். ஏய், நீ வரையால வந்து ஆத்திர தூக்கி போடுவா. அவனோட ஏடி வம்பு. அவன் சொல்றபடிதான் கேட்டு போப்போமே. வாடி கொண்டாயா. ஏடி நிக்கீங்க? போங்கடி. போங்க 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 போங்க. மூஞ்ச பாரு. இது என் வயசா இருக்கிறானே. யோ தவள, ஈ ஓட்டு. ஈ ஓட்டுமா? இருங்க, கதையை உட்கார வச்சு காக்கா ஓட்ட வைக்கிறேன். ஈ ஓட்டுமா?